நிர்வாகிகளே, சார்பணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால், பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால், சங்கார நிஜமென சங்கே முழங்கு. இன்று மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கும் பாசிச மதவாத சக்திகளை விரட்டியடிக்கவும் இம்மாநாட்டின் மூலம் நமது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட சங்கை இன்று முழங்குகிறார். 1965 மொழிப்போர் தான் நம்மளுடைய இயக்கத்தினுடைய ஆணிவேர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த போர் கூட்டத்தையும் அந்த போர் முழக்கத்தையும் நான் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ பார்க்குறேன். அதே உணர்வு, அதே துடிப்பு. இந்த இளைஞர் படையை கண்டு இப்போ அந்த முழக்கம், அந்த வீரம் எப்படி இருக்குன்னு இப்போ என் 2 கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். இப்போவும் அதே சூழல் தான் இந்த தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. இந்தி திணிப்பில் தொடங்கி நீட்டு வரைக்கும் நம்ம மாநில உரிமைகளை நசுக்கும் ஒன்றிய மதவாத பாசிச சக்திகளின் கரங்கள் நீள தொடங்கிருச்சு. 1965 மொழிப்போரில் இளைஞர்கள் கூடியது போலவே இந்த பாசிச கரங்களை ஒடுக்க நம்ம மாநில உரிமை மீட்பு மாநாட்டு களத்தில் இந்த இளைஞர் படையோடு நம் எல்லாம் நிற்கிறது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது. ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான இந்த போர்க்களத்திற்கு வந்திருக்கும் பெரியாரின், அண்ணாவின், முத்தமிழறிஞர் கலைஞரின், தளபதியின் உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் புரட்சிகர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ திராவிட திருநர் வாழ்வில் திராவிட அரசு. சொந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவில் வாழுகின்ற தகுதியற்ற நிலையில் ஒரு தாயின் கருவறையில் 10 மாதம் இருந்து பிறந்த ஒரு குழந்தை அகதியாக அனாதையற்ற வாழ்ந்த எங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் திருநங்கை என்று பெயர் சூட்டி இந்த சமூகத்தில் எங்களை தலைநிமிரச் செய்தார். இந்தியாவே வியந்து பார்க்கும் அளவிற்கு திருநங்கைகள் நலவாரியத்தை உருவாக்கி ஒரு தாயாக, தந்தையாக எங்களை பாதுகாத்து அரவணைத்த மாவீரர் தான் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நாட்டிலே வாழ தகுதியற்ற அகதியாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமையே வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டையும் தான். அன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு அது கூட இல்லை. ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில்தான் எங்களுக்கு அதுவும் கிடைச்சது. வாக்காளர் அட்டை முதல்ல இருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் நாங்கள் அவர் ஆட்சியில் தான் வாழ்ந்தோம். அதற்கு பின் வந்த அடிமை அதிமுக அரசு இம்மையளவு கூட எதுவும் எங்களுக்காக முயற்சியை மேற்கொள்ளலை. துரதிர்ஷ்டம், அவர் கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலர் புத்தகத்தை அதிகம் படிச்சுட்டு இருந்ததுனால நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. திருநங்கை நலவாரியத்தை மீண்டும் 3ஆம் பாலினம் வாரியம் என பெயர் மாற்றி மீண்டும் ஒரு எண்ணுக்குள் அடக்கி அப்படியே கிடப்பில் போட்டாங்க. பொது உடைமை சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் தோழர் ஸ்டாலின், சேகுவாரா, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனையே விளிம்புநிலை மக்களுக்கானதாக தான் இருக்கும். அதுபோல தான் மண்ணின் மக்களின் சமூக நீதி விடுதலைக்காக தந்தை பெரியாருக்கு பின் அவரின் வழியில் தலைவர் கலைஞரும் தளபதியும் நின்றால்தான் நாங்கள் இம்புற்று சுதந்திரமாக இச்சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலைஞர் அவர்களின் வழியிலே இன்றைய திராவிட மாடல் முதல்வர் நம் தலைவர் திருநங்கைகள் திருநம்பிகள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதில் முதன்மையாக இருக்கிறார்.
அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே முதல் 5 திட்டங்களில் திருநர் மக்களுக்கான முன்னிலைப்படுத்தியதே சாட்சி. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில்தான் கொரோனா காலகட்டத்தில் குடும்ப அட்டை இருக்கிற திருநங்கைகளுக்கும் குடும்ப அட்டை இல்லாத திருநங்கைகளுக்கும் 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. விடியல் படையினத்தில் திருநங்கைகள் மாதம் உதவித்தொகை 1000 1500 ரூபாயாக தமிழ்நாடு திட்டக்குழுவில் முனைவர் நத்தகி நடராஜன் அம்மையாரை நியமித்தது, நலவாரியம் புதுப்பித்தது, நலவாரிய உறுப்பினர்களை அதிகப்படுத்தியது, மகளிர் குழுவை போலவே திருநர்கள் 5 சேர்த்தாலே ஒரு குழுவென அறிவித்தது, சுயதொழில் செய்யும் திருநர்களுக்கு 35% மானியத்துடன் கடன் உதவி, சிறுதொழில் செய்யும் திருநர்களுக்கு உரிமை தொகை 50,000 வழங்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் வாரம் ஒரு முறை திருநர் மக்களுக்கான மருத்துவ முகாம், இலவச அறுவை சிகிச்சைகள், ஆண்டுதோறும் சிறந்த திருநங்கை விருது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதம் ஒரு முறை திருநர் குறை சிறப்பு முகாம், வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியத்தில் இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டா, சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 121 பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் ஒரு இடம் திருநர் மக்களுக்காக ஒதுக்கியது நம் திராவிட மாடல் அரசுதான். பள்ளி கல்வித்துறையின் சார்பாக திருநர் மக்களின் விழிப்புணர்வுக்காக பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தது. அரசு பள்ளிகளில் பயிலும் திருநர் மக்களை ஊக்குவிப்பது, இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் அனைத்து வியங்க பார்க்கும் அளவுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருநர் மக்களுக்கான கொள்கை வகுப்பது நமது திராவிட மாடல் அரசுதான். திருநங்கைகள் தினமான ஏப்ரல் 15 அன்று நம் கழகத் தலைவர் அவர்களை சந்தித்து பாராட்டுவதும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையின் ஆட்சி என்பதற்கு இதுவே சாட்சி. அரசு மாதிரி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு திருநங்கைகள் குறித்து கலை வடிவத்தில் கற்பிப்பது அரசு திட்டங்களில் அல்ல, அரசியலிலும் முன்னுரிமை வழங்கி கொண்டிருப்பது இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. கலைஞர் அவர்களின் வழியிலும் நம் தலைவர் அவர்களின் வழியிலும் துணை நிற்கும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே சட்டமன்றத்தில் முதல் கன்னி பேச்சே மாற்றுத்திறனாளிகளுக்கானதும் திருநங்கைகளுக்கான சுமார் 1.5 மணி நேரம் அவர் உரையாற்றினார். வரலாற்றிலே அவர் திருநர் மக்களுக்கான முயற்சிகளை அவர் தொகுதியிலே முன்னெடுக்குவது ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. தொடர்ந்து அவர் தொகுதியில் இருக்கும் திருநங்கைகளுக்கு மறைமுகமாக எண்ணற்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். 40 திருநங்கைகளுக்கு அவர் தொகுதியிலே சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து அவர் திருநர் மக்களுக்கான குரலாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார். இதனால் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடங்கி நம்மளுடைய தலைவர் தளபதி தொடங்கி இன்னைக்கு அந்த கொள்கை பிடிப்போடு நம்மளோட பயணித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் நாம் கொள்கை வாரிசு என்று முழக்க சொல்கிறோம். இந்த தருணத்தில் சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் ஆமைகளுக்கும் நான் ஒன்று கூற விரும்புகிறேன். இதுபோல் தங்களால் கூற முடியுமா? நினைவூட்ட உங்களால் முடியுமா? எப்போ பார்த்தாலும் திராவிடம் என்ன செஞ்சுன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன். திராவிடம் என்ன செஞ்சதுன்னு நான் இவ்வளோ பட்டியலிட்டிருக்கேன். ஆனால் திராவிடம் என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் இந்த இடத்துல சொன்னாதானே உங்களுக்கு புரியும். 45 ஆண்டு காலம் பிறகு மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா மதிப்புக்குரிய அண்ணன் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த வரலாற்று மிக்க சிறப்பு தீர்மானத்தை, அதாவது திருநர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பாதுகாப்பு குறித்து கொண்டு வந்த மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு 2019 அவர்கள் தனியா திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்தான் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சையை இலவசம் என்று அறிவித்தார். ஆனால் ஒன்றிய அரசோ ஜிஎஸ்டி என்ற போர்வில் இன்றும் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. திருநர் உரிமைகளை நசுக்குவது, மதவாதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கும் பாசிச பாஜக ஒரு நிமிடமாவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கா? சமத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கா? எல்லோரும் சமம். இங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். நம்ம இங்க எல்லா ஜாதி மதம் பேதமற்று நம்ம எல்லாம் கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இங்க உட்கார்ந்துருக்கோம்.
ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு நாளாவது சமத்துவத்தை பத்தி எங்கேயாவது பேசியிருக்கா? இல்லவே இல்லை. எல்லோரும் சமம்னு என்ன சொல்லியிருக்கா? அதுவும் சொல்ல. பெண்ணுரிமை பத்தி பேசியிருக்கா? இல்லை. பாலின சமத்துவம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதம், சாதி மட்டும்தான். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை பல மாநிலங்கள், உலக அரசுகள் தமிழ்நாடு அரசை வியந்து பார்க்கும் நேரத்தில் ஒன்றிய பாசிச அரசு அனைத்து மக்களுக்கு அரசாக இல்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக செயல்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கும் பாசிச சக்திகளையும் அதற்கு துணையாக கள்ள கூட்டணி இருக்கும் அடிமைகளையும் இதோ இங்கு கூடியிருக்கும் இளைஞர் படை வீழ்த்தும் வீழ்த்தும். கழகத்தின் தலைவர் அவர்களின் வழியில் நிற்கும் இளைய தலைவர் அவர்களே, திராவிட கதிரையிலேயே வெளிக்கொணரும் எங்கள் இளைய ஆதவனே, சனாதன வெறிப்பிடித்த சைக்கோக்களை கெத்தாக நிமிர்ந்து அடிக்கும் கழக தலைவனே, தமிழகத்தின் செயல் தலைவனே, ஒரு கல் எடுத்து ஒரு கண்ணாடியை உடைத்தவரே, திராவிடம் என்னும் ஒரு கல்லெடுத்து சனாதனம் என்னும் கண்ணாடியை உடைத்தவரே, சரவணன் இருக்க பயம் ஏன் என கடவுள் பெயரை வைத்து கயவாடும் கயவர்கள் மத்தியில் நெஞ்சுக்கு நீதி கொண்டு மனிதனாய் களத்தில் நிற்கும் எங்கள் கண்ணே கலைமகனே, பொதுவாக உங்கள் மனசு தங்கம், தேர்தல் போட்டி வந்து விட்டால் நீங்கள்தான் சிங்கம். இப்படை வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த இளைஞர் படையை வழிநடத்தும் எங்கள் சின்னவரே, தமிழகத்தின் வருங்கால மன்னனே, உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இம்மாபெரும் மாநாட்டின் வெற்றி முழுக்கமாம் இருள் விலகட்டும், இந்தியா விடியட்டும், 40 நமதே, நாடும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வாக்கு அரசியலுக்காக என்று சிலர் சொல்வதுண்டு, பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம். ஆனால் வாக்கு அரசியலில் திருநங்கைகள், திருநம்பிகள் அவர்கள் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வாக்கு அரசியலில் வலிமையானவர்களாக இல்லை.